பாரதி ராஜாவ தொடர்ந்து சுகன்யாவுக்கு நடந்த சோகம்னு போட்டு வச்சிருக்காங்களே! சுகன்யாவுக்கு அப்படி என்னப்பா நடந்துச்சு? ஏப்பா அப்படியெல்லாம் டைட்டில் போடுறீங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா, 1991ல நடிகை சுகன்யாவ மொதல்ல தமிழ் சினிமாவுல அறிமுகப்படுத்தின பெருமை யாருக்கு இருக்குன்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு தான் வந்திருக்கு. 1991ல புதுநெல்லு புது நாத்து அப்படிங்கிற படத்துல தான் அவங்க கதாநாயகியா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமும் அவங்க புகழோட உச்சத்துக்கு போனது எல்லாருக்குமே தெரியும். 90கள்ல அவங்க ராணி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா 92ல தமிழ்ல பார்த்தோன்னா சின்ன கவுண்டரு. அதுக்கு தமிழ்நாடு மாநில அரசோட விருத வாங்குனாங்க. அதே வருஷத்துல மலையாளத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அபாராதா. அப்புறமும் ஜெகபதி பாபுவோட பெத்தரிகம் தெலுங்குல. அப்புறம் வி. ரவிச்சந்திரனோட குரு பிரம்மா கன்னடத்துல. இப்படி எல்லா படங்கள்லயும் பார்த்தோன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் குடுத்து ராணியா வலம் வந்தவங்க. ஆனா, அவங்களுடைய திரை வாழ்க்கை அகல பாதாளத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ குடுத்தது யாருன்னா, சந்தன கடத்தல் வீரப்பன். அந்த இன்டர்வியூய நக்கீரன் கோபால்ட்ட குடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூ சன் டிவில பார்த்தோன்னா ஒளிபரப்பாச்சு. அப்படி ஒளிபரப்பாகும்போது தான், அதுல வீரப்பன் சொல்லியிருந்தாரு, முன்னாள் ஒரு முக்கியமான பெரும்புள்ளி. அது நீங்க அரசியல்வாதி வந்திருக்காரு. நீங்க டீட்டெயிலா உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்ப தெரியும். அவருடைய பையன் நரசிம்மராவ், அவருடைய பையனுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதுல நடிகை சுகன்யாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, அந்த விஷயம் பெரும் சர்ச்சையாகி, அத நீக்குறதுக்கு இவங்க சன் டிவில எவ்வளவோ சொல்லியும், அவங்க கேட்காம அத ஒளிபரப்பாகி, அப்ப ஆரம்பிச்ச வார் இப்ப வரைக்கும் போயிட்டு, அதுக்கு இப்போ ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோன்னா கிடைச்சிருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு? வீரப்பன் என்ன சொன்னாரு? இவங்க ஏன் சன் டிவி மேல கேஸ் போட்டாங்க? அதுக்கப்புறமும் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு குடுத்திருக்கு? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கீழ ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அதாவது இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கீழ டைட்டில் போட்டு பார்த்தோன்னா, ஒரு வீடியோ சிம்பல் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அது உங்கள மெயின் வீடியோவுக்கு கொண்டு போகும். அந்த மெயின் வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். அத முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கங்க.